ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன் மலர். நான் உங்களுடைய அன்புடன் மலர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ஷாக் ஃபிஷ் ரெசிப்பியில் பார்ட் 2 வந்துருச்சு. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரெசிபி வந்துருச்சு. எப்படி நாம் பால் சுறா மீனில் புட்டு செய்கிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் மில்க் ஷார்க் ஃபிஷ் பால் சுறா மீன் 200 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் நீங்கள் செய்யலாம். துண்டு மீனில் வெங்காயம், சின்ன வெங்காயம் 120 கிராம் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இப்போது நாம் மீனை எப்படி ஆவியில் வேக வைக்கலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேயே வேக வச்சிடலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றவோ இட்லி சட்டியில் வேக வைக்கவோ வேண்டாம். ஜஸ்ட்டு இது அந்த மெட்டல் சர்ஜிக்கல் ஸ்டீல், நான் போரஸ், நுண்துளைகள் இல்லாததுனால நம்ம தண்ணி இல்லாமையே நாம் இந்த ஃபிஷ்ஷை அதில் குக் பண்ணிடலாம். பாருங்கள், ஜஸ்ட் நான் மீனை மட்டும் போட்டிருக்கேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டும் ஜீரகத்தையும் சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். இப்போ அது நீங்கள் லைவாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது நம்ம தண்ணி ஊற்றாமையே நம்ம மூடி வச்சுருக்குறோம். அது குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அது குக் ஆகியிருக்கும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபிஷ் நல்லா அருமையாக வெந்துடுச்சு. இது கூட அந்த ஜீரகம், பூண்டு எல்லாமே அருமையாக வெந்துடுச்சு. இப்போ நாம் அது எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது ஜீரகம், பூண்டு, மீன் எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்லேருந்து எடுத்து அதை நல்லா உதுத்து வச்சுக்குவோம். தோல், எலும்பு எதுவும் இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்துடணும். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின்னோ போன்ஸோ அது கூட இருந்துச்சுன்னா அதை நம்ம செப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து வச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா அந்த பூண்டு ஜீரகத்தோடு நம்ம இதுதான் அதோடைய தோல், ஸ்கின், இதை எடுத்துகிட்டு நம்ம அதை நல்லா உதுத்து வச்சுருக்குறோம். இப்போது இப்படி செய்யச்சுன்னா அந்த மீனில் இருக்கிற நியூட்ரிஷன் சத்து எல்லாமே நமக்கு முழுமையாக கிடக்கும். இப்போ நாம் அது புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரை வாக்கை நம்ம ஹீட்டப் பண்ணியிருக்கோம். அது கூட இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்க போகிறோம். இந்த குக்வேருங்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன். நம்ம வீட்டு நார்மல் குக்வேர்னால் நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கணுன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். அதனால் அதை உப்பு சேர்த்து வதக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் லைட் பிங்கிஷாக அது நமக்கு கிடைக்கும். வெங்காயத்தை இப்படி கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வதக்க வேண்டியது இருக்குது. அந்த ஆனியன் ட்ரை ஆகிராமல், அதாவது ப்ரௌனிஷாக ஆகிராமல் லைட் பிங்கிஷாகவே இது இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷோட ரெசிபிக்கு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். அதில் தான் அந்த ரெசிபியோட ரியல் டேஸ்ட்டே இருக்குது. அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மெதுவாக மூடி வச்சு நம்ம அதை கிண்டிடணும். அது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அது கூட பச்சை மிளகாவும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் நம்ம சேர்க்கணும். இந்த கலர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் அதை கொஞ்சம்
டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் கூட அந்த வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் கரெக்டாக போட்டு திரும்ப பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அது கூட சேர்ந்து வேகிறதுக்காக திரும்ப நம்ம மூடி வச்சுக்கின்றோம். எங்கள் தாத்தா இதே மாதிரி தான் வேட்டைக்கறி இப்படி பொரிக்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாங்கள் நிறைய விஷயங்கள் இது எங்கள் தாத்தா கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வெந்துடுச்சு. இப்போ நாம் இது கூட நாம் உதுத்து வச்சுக்கிற மீன், ஜீரகம் பூண்டெல்லாம் சேர்த்தே உதுத்து வச்சுக்கிற அந்த பால் சுறா மீனை நாம் இது கூட சேர்த்து நம்ம கிண்டுறோம். இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அது வெட்டாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் அதை நம்ம கிண்டணும். கொஞ்சம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கிண்டணும், இல்லைன்னா அது அப்படி குக்கரில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு பக்குவமாக கிண்டணும். இப்போது அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவலை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்குறோம். இது அதுக்கு இன்னும் அதிகமாக டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் தேங்காய் துருவல். இப்போ பாருங்கள், ட்ரையாக நல்ல அருமையான சுறா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. மில்க் ஷாக் ஃபிஷ் ஸ்க்ரம்பிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் எந்த சின்ன சின்ன எலும்போ எதுவும் கிடையாது. காரமும் அந்த பூண்டு ஜீரகம் வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். எல்லா ஸ்பைசஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு பால் சுறா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் இதை ஷேர் பண்ணவும் செய்யுங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் டேஸ்ட் பார்க்குறோம். நிஜமாகவே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இதை சூடாக சாதம் வச்சு ரசம் சாதத்தோடு இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்க வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் என்றென்றும் அன்புடன் மலர்.